கண்ணா கார்மேகவண்ணா கமலக்கண்ணா இது என்ன அநியாயம்? அச்சனாபுரத்து வேந்தன் வந்து என் பாதத்திலே பணிந்து உயிர் பிச்சை தர வேண்டும் என்று கேட்டுவிட்டால் வருவதாக வாக்களித்து விட்டேன். இந்த வார்த்தை என் தாயாரிடம் உரைத்தால் மனம் தாங்குவாரா? சரி, சொல்லாமல் போனால் பாடசாலை சென்ற மகன் வீடு வர என்று தாயார் எதிர்பார்த்திருப்பார். சீக்கிரம் சென்று தாயார் இடத்திலே இந்த வார்த்தை உரைத்து அச்சனாபுரம் போகலாம். போய் வருகிறேன். சீக்கிரம் அம்மா சொல்லுவாங்க. சரிங்க.
இது யாரு தெரியுதா? விளக்கமாக சொல்ல வேண்டுமா? இது என்ன இடம் என்பது தெரிகிறதா? தெரியாதுமா. நாகலோகம். நாகலோகம். நாகலோகத்தை ஆளக்கூடிய நாகராயருக்கு மகளாக பிறந்து கன்னிப்பருவம் நீங்கி மங்கை பருவம் அடைந்த பாண்டவர் எடுப்பிறந்தவரை மணந்து சுகபாகத்தோடு வாழ்ந்தேன் சில காலம். சுகபோகத்தோடு வாழ்ந்து வந்தீங்க. அப்படி அந்த தாயாதி குடுமையாளி கானகம் அடைந்தார். எனக்கோ ஒரே ஒரு பிள்ளையப்பா. ஒரு பிள்ளை. ஆமா. அந்த பிள்ளையை கண்போல் பாதுகாத்து பல விதமான கல்விகளையும் கலைகளையும் கற்றுக் கொடுத்து திறமை உள்ள பிள்ளையா வளர்த்து வச்சிருக்கேன். என் பிள்ளைக்கு பேர் என்ன தெரியுமா? என்ன பெயர்? நல்லறவான பெயர் சூட்டி சீரும் சிறப்புமோடு வளர்த்து வச்சிருக்கேன். நல்லறவப்பாளன். காலையிலே பாடசாலைக்கு அனுப்பினேன் பிள்ளையை. அந்த பொழுது சாய்ந்தது என் பிள்ளை பாத்தியாப்பா? இல்லம்மா, எனக்கு நம்ம தெரியும். அப்படியா? பார்க்கல. பிள்ளையாரு கேட்டு பார்க்கலாமா? இது என்ன விதி? என்ன விதிமா? ஆமா, கண்டீர்கள் கண்மணியை கண்டே ஒருவரும் பார்த்தா சொல்லவில்லை. அழைத்து பார்க்கலாமா?